கலெக்டர்ஸ் மண்டையில் லைட் எரியும். பல கலெக்டர்ஸ் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை ஆதீனம் இருக்காங்க. இதுபோல் மடங்கள் எவ்வளோ இருக்குது, இவங்கெல்லாம் ஏன் இன்னும் முன் வரலை? பொன்முடி சொல்கிறாங்க, முடிக்கு கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய பொன்முடி, நீங்கள் இவ்வளோ வீர வசனம்லாம் பேசுகிறத விட்டுட்டு சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை வந்து உள்ள தள்ளி வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும். கே நேரு கதை வந்து அது தீராத ஒரு பெரிய கதையாக போயிட்டுருக்கு. ராமஜெயம் கொலை வழக்கில் ஆரம்பித்து இன்றைக்கு வந்து எது வரைக்கும் போய்கொண்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு தொடர்கதையாக அடுத்தடுத்த அமைச்சர் பெருமக்கள், அடுத்தடுத்து முக்கிய இலாக்காவை சேர்ந்த நபர்களை கைது செய்வதற்கான வேலையை திமுகவை இந்த முறை ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதில்லை. சுத்தமாக ரூட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, வேரில் ஆசிடை ஊற்றி உப்பு போடுறது ஒன்று இருக்குல்ல, அந்த வேலையைத்தான் உளவுத்துறையும் உள்துறையும் சேர்ந்து இந்த முறை செய்ய போகிறாங்க. இந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி இப்போ திமுகவோடு போவதற்கு முனைப்பு காட்டுறாரு. அதற்காக தான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறுவன தலைவர்லேருந்து நான் தான் தலைவர்னு அன்புமணியை போய் பேச விடாமல் செஞ்சார். உதயநிதி சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீட்டை நான் ஒழிச்சே தீர்வேன்றாரு. அமித்ஷா சொல்றது உதயநிதியை நான் உன்னை ஒழிச்சே தீர்வேங்கிறாரு. அதிமுக சொல்றது திமுக ஒழிச்சே தீர்வேன், டிவிகே சொல்றது திமுக ஒழிச்சே தீர்வேன், சீமான் சொல்றாப்புல திமுக எல்லா வேலையும் நான் ஒழிப்பேன். அதான் சொல்லல, திமுகவின் எதிர்காலம் என்பது இருண்ட காலமாக மாறுவதற்கான எல்லா முனைப்பும் போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பத்திரிகைக்காரன் சொல்லிட்டு நீ இவ்வளவு கேவலமாக ஒரு பதிவு போடுறதுக்கு அவங்க பதில் போட்டாங்க, செருப்பு பிரிஞ்சுட்டா நாயன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு போய் அடிச்சிருக்கணும். சைவமா வைணவமான்னு சொன்னால் ஒத்துப்பியா நீ? பொன்முடி சொன்ன மாதிரி இவர்கள்லாம் பொன்முடியோடு சேர்ந்து செருப்பால் அடி வாங்கப்பட வேண்டிய நபர்கள். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்தி சார். இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள், கே நேரு அவர்கள், பொன்முடி அவர்களை வந்து நீக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் கொண்டாடலான்னு கேட்டதுக்கு முடியாதுன்ட்டாங்க. உடனே அதிமுகவே வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க சார். எப்பவுமே அதிமுக வெளிநடப்பே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே சார், எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியலையே. இல்லை, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எவ்வளவோ ஊழல் பட்டியல் இருந்தாலும் கூட இன்றைக்கு மிக முக்கியமாக வந்து கே நேரு அவர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும், அவர் மகன், அவருடைய தம்பி சகோதரர் சார்ந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வந்து வழக்கு விசாரணை போய் அவர்கள் குற்றவாளிகள்ன்றதுக்கான தரவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா நீதிமன்றமே இந்த கேள்வி கேட்டுக்கு. ரெண்டாவது, இந்த டாஸ்மார்ட்டில் நடந்த ஊழல் உங்களுக்கு தெரியும், 1000 கோடிக்கு ஊழல் இருக்குன்னு அமலாக்கத்துறை செய்ததாக இருக்கட்டும். இந்த பணம் பாட்டிலுக்கு 20 ரூபா வந்து 10 ரூபான்னு வாங்கி சொல்லி பல ஆயிரம் கோடி வந்து பண முதலீடு வந்து செந்தில் பாலாஜி வந்து யார் யார்ட்டெல்லாம் கொடுத்து வச்சிருக்கான்ற அந்த விஷயமா இருக்கட்டும். பொன்முடியும் பார்த்தீங்கன்னா குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெயில் வாங்கிட்டு இந்த பக்கம் அவர் பேசின பேச்சு தான் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய சென்சிட்டிவான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. சைவம் வைணவம் குறித்து வந்து நிற்கிறது படுக்கிறதுன்னு சொல்லி விபச்சாரத்தோடு ஒப்பிட்டு அவர் பேசிய செய்தியாக இருக்கட்டும். அது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை தாண்டி இந்திய லெவலில் கிட்டத்தட்ட அது இன்றைக்கி இப்போ எதிரொலிச்சிக்கிட்டு இருக்குது. பல மாநிலங்களில் இது குறித்து வந்து இந்த ஹிந்து மத போதகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு கண்டன குரல் எழுப்புகிறாங்க. ஸோ இதை குறித்து சட்டமன்றத்தில் பேசணும்னு சொல்லும்போது திமுக வழிவிடுமா? ஒட்டு மொத்தமாக திருட்டுத்தனம் பண்ணுறக்கூடிய நபர்கள் இதுக்கு வந்து வழிவிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்பாவும் அதை செய்ய முடியாத பொழுது எனக்கு இருக்க முதல் கேள்வி, சரி செந்தில் பாலாஜி வழக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் மறுபடியும் சிறை செல்வதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த இடி வழக்கு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இந்த 1000 கோடி டாஸ்மார்ட்டில் முறைகேடு இருக்குன்னு சொன்னதை வச்சு தான் அமித்ஷா அவர்கள் உதயநிதி பேரை மென்ஷன் பண்ணிட்டு போனது. பணம் பல வகையில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வழக்கை தொட்டிங்கனாக்கே செந்தில் பாலாஜின்ற ஒத்த பிரான்ச்சில் இங்கே அடிச்சிங்கனாக்கா எங்கே லைட் எரியும் தெரியுமா மண்டையில்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அடிச்சிங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முத்துச்சாமி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த துறையை வகிச்சுக்கிட்டு இருக்க நபர். இதை தாண்டி கலெக்டர்ஸ் மண்டையில் லைட் எரியும். பல கலெக்டர்ஸ் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமுதா ஐஏஎஸ்லாம் வந்து இந்த டெட்ராபேக் அறிமுகப்படுத்துகிற விஷயத்தெல்லாம் கூட முத்துச்சாமி கூட வந்து பேட்டி கொடுத்து அப்போ அவர்களும் அந்த நிர்வாகத்துக்குள்ளே இருந்த பொழுது அவர்களிருந்து அதை தாண்டி பல அதிகாரிகள் வந்து பல பேரை தூக்கி கிட்டத்தட்ட உள்ளே வைப்பதற்கான வேலைக்கான ஒரு முகாந்திரம் போய்கிட்டு இருக்கணும் பொழுது நிச்சயமாக இந்த வழக்கு குறித்து உதயநிதியை விடுவதாக இல்லை என்பது அமித்ஷா வந்து சூழலிருத்திருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உள்துறையிடம் சிக்கிய உதயநிதி தான் நம்ம பார்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, பொன்முடி உங்களுக்கு தெரியும், பொன்முடி எவ்வளோ பெரிய கேடுகட்ட ஒரு நபராக இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். நான் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னாக்கா, பொன்முடி இவ்வளோ சமூகத்தில் இவ்வளோ இழிவான ஒரு பேச்சை பேசிக்கூடிய நபரை இவரை கண்டிப்பதை தாண்டி இவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய வேலையை ஏன் வந்து மதுரை ஆதீனம் இருக்காங்க, இதுபோல் மடங்கள் எவ்வளோ இருக்குது, இவங்கெல்லாம் ஏன் இன்னும் முன் வரலை? நீங்கள் தானே மெயினாக இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இப்போ போயிட்டு வந்து சைவம் வைணவம் குறித்ததை குறித்து இதை வந்து பேசி இவ்வளோ ஆபாசமாக
எதோடு ஒப்பிட்டு பேசினாலும் இந்த ஆள் எங்கே போயிட்டு எங்கே வந்திருக்கிறான், திமுகவுடைய சாவாசெல்லாம் எங்கே இருக்குது, இவங்க எங்கே உட்காந்து கதை கேட்குறான்னு கதை பேசுகிறான்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? எல்லாம் விபச்சாரி வீட்டில். அப்போது இவர் பண்ண இந்த விஷயத்துக்கு மதுரை ஆதீனமோ அதுபோல் நபர்கள் ஏன் இன்னும் வந்து குரல் கொடுக்கல? குறிப்பாக வந்து பல அமைப்புகள் இருக்குது, இவர்கள்லாம் மௌனித்து போகிறதா இருக்கட்டும், பல அரசியல் கட்சிகள் இருக்குது. எந்த அரசியல் கட்சியுமே ஏன் வந்து எதிர்த்து இது வரைக்கும் வந்து இது சம்மந்தமாக நீங்கள் அதிமுக இன்றைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து வளர்மதி தலைமையில் வந்து மயிருக்கு ஒப்பிடா, அதாவது பொன்முடி சொல்கிறாங்க, முடிக்கு கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய பொன்முடி, நீங்கள் எவ்வளோ வீர வசனம்லாம் பேசுகிறத விட்டுட்டு இந்த போட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறனாக்கா ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் பண்ணணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை வந்து உள்ள தள்ளி வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும். அதை ஏன் இன்னும் செய்யணும்னு புரியல. மூணாவது KN நேரு கதை வந்து அது தீராத ஒரு பெரிய கதையாக போயிட்டுருக்கு. ராமஜெயம் கொலை வழக்கில் ஆரம்பித்து இன்றைக்கு வந்து எது வரைக்கும் போய் கொண்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இது அரசியலுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது எடப்பாடி வந்து இன்றைக்கி அதிமுக BJP அலையன்ஸ் உருவானதுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காக DMK அடிக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணுறாரு. பட் இந்த மூவ் ஒர்க் அவுட் ஆகாமல் போவதற்கான காரணம் என்ன? நீங்கள் வெளிநடப்பு செய்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி விஷயம் செய்யுங்களே தவிர இது குறித்து தான் அதிமுக என்ன பண்ணுனாக்கா, அந்தந்த தலைமை வந்து நீங்கள் பொன்முடிக்கு எதிராக போராடுவது நீங்கள் முக்கியம் கிடையாது. ஊழலுக்கு எதிராக உங்களிடம் தரவுகளின் அடிப்படையில் இதை கொண்டு போய் இந்த 3 அமைச்சர்களையும் சேர்த்து இவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறும், இதை குறித்து சட்டமன்றம் முடக்கப்படும், ஸ்டாலின் வீட்டுக்கு வெளியில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், இந்த மாதிரியான சில அறிக்கைகளை கொடுத்து நீதிமன்ற வலியுறுத்தின் பேரில் வந்து எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனீங்கன்னா தான் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, அதே மாதிரி நீங்கள் வந்து 1000 கோடி ரூபா ஊழலை பற்றி டாஸ்மாக் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கூட வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு, அதாவது அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, என்னென்னா இந்த மாதிரி FIRலாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அவங்க எப்படி சார் அந்த FIRலாம் கலெக்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்து சப்மிட் பண்ண போகிறாங்க? அவங்க காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த FIRஐ கொண்டு வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அப்போ முதல் அறிக்கையை வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த வழக்குகளை விசாரிக்க முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து BJPயும் அதிமுகவும் பிரகடனப்படுத்துகிறாங்கனாக்கா இது எதை சார்ந்து போகுதுன்ற அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் இழுத்தடிப்பாங்க கூட்டணி கணக்குகளை சொல்வதற்கு. ஆனால் இவர்கள் பல கணக்குகளை முடிவு செய்த பிறகு இந்த கூட்டணி கணக்கை சொல்கிறாங்க. நீங்கள் மிஞ்சி போனால் 1 வாரம் 10 நாள் தாங்குமா இந்த செய்தி? அதற்கு பிறகு தொடர்கதையாக அடுத்தடுத்த அமைச்சர் பெருமக்கள், அடுத்தடுத்து முக்கிய இலாக்காவை சேர்ந்த நபர்களை கைது செய்வதற்கான வேலையை உள்துறை கையில் வைத்து கொண்டிருக்கிறன்றதான் கூடுதலான நம்ம பார்க்கணும். இன்றைக்கு உயர்நீதிமன்றமே வந்து நீங்கள் சொல்லும் பொழுது உயர்நீதிமன்றம் யாரோ பேசிட்டு போனால் பிரச்சனை இல்லை, நீதிமன்றம் மூலமாக சில ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு அடுத்தடுத்து FIR கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்கனாக்கா இது யாருக்கு தலைவலி? செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, நீங்கள் தான் செந்தில் பாலாஜி, ஸ்டாலின், உதயநிதி, இந்த முத்துச்சாமி இது போன்ற பல நபர்களுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தணும் பொழுது நம்ம முன்பே சொன்னது தான், திமுகவை இந்த முறை ஆட்சி கட்டிலேருந்து அப்புறப்படுத்துவதில்லை, சுத்தமாக ரூட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, வேரில் ஆசிடை ஊற்றி உப்பு போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேலையைத்தான் உளவுத்துறையும் உள்துறையும் சேர்ந்து இந்த முறை செய்ய போகிறாங்க. அப்போ திமுக இத்தனை ஆண்டு காலமாக உங்கள்கிட்ட வந்து பெரிய பணபலம் இருந்துச்சு, ஆள் பலம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டாக்கா கொண்டு போய் மோடி காலில் விழுந்து என்னமா செய்யலான்றதெல்லாம் இனி நடைபெறாது. இப்போ அவர்களுடைய ரொம்ப கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்கா, அதிமுக ஆட்சி கட்டில் உட்கார வேண்டும், BJP குறைந்தபட்சம் 15 MLAக்களையாவது கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சேர்க்கணும், இதை தாண்டி பெரிய ஒரு கூட்டணியை கொண்டு வருவதற்கான கணக்கை செய்கிறாங்க. அப்போ இந்த பெரிய கூட்டணி கணக்கு உருவாகணும்னா என்ன பண்ணணும்? திமுகவோட அலையன்ஸை உடைக்கணும். நான் ஸ்ட்ராங் ஆகிறத விட எதிரியை வீக்காகிறது தான் அரசியல் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அலையன்ஸ்குள்ளே யாரெல்லாம் கொண்டு வர முடியும்? இன்றைக்கி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி இப்போ திமுகவோடு போவதற்கு முனைப்பு காட்டுறாரு. அதற்காக தான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறுவன தலைவர்லேருந்து நான் தான் தலைவர்னு அன்புமணியை போய் பேச விடாமல் செஞ்சார். சரி, நீ திமுகவோட போகணும் முடிவு பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜா, நீ போ ராஜா. திமுகவே இல்லாட்டி அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் 8 பேரை தூக்கி ஆட்சி கலைப்பதற்கான, எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு 3லேருந்து 5 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சி கலைச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ அமைச்சர் மீது வழக்கு இருக்குது. அப்படி செய்யும் பொழுது நீ யாருக்கிட்ட போய் கூட்டணி வைப்ப? போன மச்சான் திரும்பி வந்தான் பூம்பணத்துடன் ஒரு பழமொழி தெரியுமா? அந்த மாதிரி வந்து ஒன்று PMK வந்து எங்கே வரணும்? ADMK BJP அலையன்ஸில் வரணும், இல்லை விஜய்கிட்ட போகணும். வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் சீமானிடம் போய் சேர்வதற்கு வழிவகை கிடையாது. ஏன்னா சீமான் கணக்கே வேறு கணக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து நான் தனிச்சு தான் எப்பயுமே நிற்கிறாரு. அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியில் வந்துட்டால் நமக்கான அடையாளம் போயிடும்னு ஒரு பக்கம் நினைக்கிறாரு. பட் அது எலெக்ஷன் டயத்தில் நம்ம பேசுவோம். ஆனால் இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்னால என்ன ஆகுனாக்கா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக பக்கம் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். பிரேமலதா விஜயகாந்த் நீங்கள் பேக் அடிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு பெரிய ஓட் பேங்கிங் இல்லைனாலுமே பேருக்கு ஏதாவது ஒரு பக்கம் வந்து நின்று தான் ஆகணும். ஒருவேளை திமுகவுடைய கூடாரத்துக்குள்ளே வந்து PMK உள்ளே போச்சுனாக்கா திரும்பவும் வேல்முருகனும் எங்கே போவான்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்றினாலும் கூட
காங்கிரஸ் திமுக மட்டும்தான் திமுக வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இணக்கமாக இருக்கும். ஏன்னா இங்கே பக்கம் அதிமுக பிஜேபி ஒன்றா இருக்கனால நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லி ஒரு கணக்காக கண்டிஷனுக்காக இருப்பாங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏதாவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு கூடாரமாக திமுகவை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே கொண்டு போகிறாங்க. நம்மளுது திமுக தான் ஊழல் கட்சி. திமுகவில் இத்தனை அமைச்சர்கள் வந்து கைது. திமுகவுடைய இவ்வளோ பெரிய ஊழல் பட்டியல் வெளியில் வருகிறது. இத்தனாயிரம் கோடி வரி ஏய்ப்பு, இத்தனாயிரம் கோடிகள் வந்து சொத்துக்களை கபலீகரம் செய்திருக்கிறார்கள். ஈவன் இந்த மண்ணுக்கு பேராபத்து. குறிப்பாக சாதிய பாகுபாடு ஊற்றுனது, சாராயத்தை ஊற்றுனது, சமூகத்திற்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவன் மறுபடியும் அருவாலை வெட்டிக்கிறானுங்க. இது ரொம்ப மோசமான சூழல். எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, அது எப்படி அரசாங்க பள்ளிகளில் மட்டும் தொடர்ச்சி அது நடக்குது? ஆமாம். எவன் செய்ய வைக்கிறான்? அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்புதல் புரிஞ்சுக்கோங்க ஜாண்டி. இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யார் நிர்வாகம் பண்ணுறா? ஒரு அரசாங்கமே சேர்ந்து நிர்வாகம் பண்ணுது. தனியார் ஸ்கூலில் ஒரு ஆள் தான் ஓனராக இருப்பான். ஒரு ஆள்னால பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியும். உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி, தண்ணி ஃபெசிலிட்டி, கிளாஸ் ரூமே ஏசி வரைக்கும் கொண்டு போயிட்டானுங்க. இன்றைக்கி வந்து ஸ்டேட் போர்ட்லேருந்து ஐஜிசிஎஸ்சி பேட்டர்ன் வரைக்கும் கொண்டு போயிட்டானுங்கன்னும் பொழுது அந்த மாணவ பிள்ளைகளுக்கு அவ்வளோ பந்தோபஸ்து, கிளாஸ் ரூமில் சிசிடிவி, வெரானரில் சிசிடிவி. ஒரு அரசாங்கத்தால் எப்படி இந்த ஸ்கூலை வந்து சரியாக நடத்த முடியாமல் இத்தனை ஆண்டு காலமாக அந்த அரசாங்கம் பள்ளிகளை வந்து காவு கொடுக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் காம்பவுண்ட்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. மாணவ பிள்ளைகள் இப்படி போகுதுனாக்கா பிரச்சனை எங்கே இருக்குது? உன்னுடைய ப்ரைவேட் செக்டார்ஸை ஊக்குவிப்பதற்காக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் என்ன செய்கிறதுனாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை புறக்கணிக்கிறதா நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ அந்த வகையில் செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் எல்லா வகையில் நீங்கள் எடுக்கும்போது திமுகவுக்கு பெரிய ஒரு அடி விழுகும் பொழுது, கூட்டணி கணக்குகள் தலைகீழாக மாறும் பொழுது, இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக எவ்வளோ பெரிய மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இவர்கள் எப்படி கொண்டு போவாங்கனாக்கா மதசார்பற்ற கூட்டணி வைசஸ் மதவாத கூட்டணி. இப்படி தான் இப்போ வந்து திமுக வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மதசார்பற்ற ப்ளஸ் மதவாத அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனாலுமே மக்களுக்கு யார் பேராபத்தாக இருந்தான்றதை நீங்கள் பார்த்து நாளைக்கு கைதுகள் மூலமாகவும் இந்த ஆட்சியாளர்களுடைய முகத்தரை கிழிக்கும் பொழுது அந்த கூட்டணி கதைகள் சிதைவடைந்து போகும். இப்போ அன்றைக்கு யாருக்கெல்லாம் அரசியலில் growth இருக்குனாக்கா நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து டிவிகேக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். சீமானுக்கு நிச்சயமாக பெரிய நம்பர் கிடைக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பிஜேபி அலையன்ஸ்குள்ளே அது ஒரு பெரிய நம்பர் ஆகும். பட் அவங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்களா, நாளைக்கு அடிச்சுக்கிறாங்கன்றதுலாம் அடுத்த கதை. பட் எலெக்ஷன் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய ரூட்டில் வந்து ஆசிடை ஊற்றி மண்ணை போடக்கூடிய, கூடுதலாக உப்பை போடக்கூடிய வேலையை இன்றைக்கி செய்ய போகிறாங்கன்னும் பொழுது நம்ம இந்த முறை சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் எதிர்பார்க்கலாம். ஓகே சார். சார் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டாலின் அவர் சொல்லிட்டாரு, நீட்டெல்லாம் ஒழிக்கிறது எங்கள் கையில் இல்லை, போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு. இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் நீட்டை ஒழிச்சே காட்டுவோம் அப்படின்ட்டு இன்னும் யார் தான் சார் அவரை நம்பிக்கிட்டு இருக்காங்க? உதயநிதி சொல்வது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீட்டை நான் ஒழிச்சே தீர்வேன்றாரு. அமித்ஷா சொல்கிறது உதயநிதியை நான் உன்னை ஒழிச்சே தீர்வேங்கிறாரு. புரியுதுங்களா? அதிமுக சொல்லுது திமுக ஒழிச்சே தீர்வேன்ட்டு, டிவிகே சொல்லுது திமுக ஒழிச்சே தீர்வேன், சீமான் சொல்கிறாப்புல திமுகலேருந்து எல்லா வேலையும் நான் ஒழிப்பேன்ட்டு. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து யாரை ஃபஸ்ட்டு ஒழிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக நான் ஒழிச்சு வைக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. சாராயத்தை ஒழிக்கிறேன், கஞ்சா ஒழிக்காமல் பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு இருப்பான்ல, அது போல் கிடையாது. உதயநிதி யாரை ஏமாற்றுவதற்காக இவ்வளவு கேவலமான ஒரு நாடகம் போடுறீங்க? ஏங்க நான் கேட்குறேன், ஒரு படிக்காத ஒரு பாமரன், அவனுடைய பிள்ளை வந்து மருத்துவர் கனவுல இருக்குது, அவனுக்கு தெரியும் இந்த நீட்டை வந்து இவங்களால் ஒழிக்க முடியாது, ஒன்றும் கிழிக்க முடியாதுன்ட்டு. புரியுதுங்களா? அப்போது இந்த பிரச்சனையில் மறுபடியும் பேசக்கூடிய உதயநிதியிடம் இப்போ நம்ம வைக்க வேண்டிய கேள்வி, உன் பொன்முடி பேசின விஷயத்துக்கு நீ ஏன் இன்னும் பயத்திருக்கல? பொன்முடி எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசினா. 2வது பொம்பளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போரால இறக்கி விட்டுருக்காங்க தெரியுமா? அது எவ்வளோ ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ திமுக பகுத்தறிவுடைய அந்த கொள்கையிலேருந்து ஆபாசத்திற்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெற்றிருக்கே தவிர நீ என்ன செஞ்சுருக்க? நான் கேட்குறேன் உதயநிதி அவள்கிட்ட, பொன்முடி இப்படி பேசிட்டாரு, நீ நீட்டை ஒழிப்புன்ற, சரி நீட்டை ஒழிப்புன்னு சொன்ன நீங்கள் சனாதானத்தை ஒழிச்சே தீர்வேன்னு சொன்னீங்க. இப்போ பேசுங்க, இப்போ பேசு அதை பற்றி. எலெக்ஷன் வந்துடுச்சு, இப்போ நீ மறுபடியும் இந்த குரலை வித்தெல்லாம் காட்டுவீங்களா? இப்போ அந்த வித்தையை நீங்கள் இப்போ காட்ட ஆரம்பிச்சிங்கனாக்கா உள்ளபடி யார் யாரை ஒழிக்க போகிறாருன்றதை காலம் நிதர்சனமாக காட்டிடும். ஓகே சார். கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ இன்றைக்கி வந்து திடீர்னு என்னென்னு தெரியல, சென்னையில் மழை வந்திருக்கு, நிறைய பக்கம்லாம் மழை வந்திருக்கு, இப்போவுமே சில இடத்துல தண்ணிலாம் தேங்கி நிற்கிறத பார்க்க முடியுது. இதுலேயும் ஊழல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது செய்தி போட்டதை பார்த்தீங்களா நீங்கள்? பேருந்து செய்தி, இப்போ ஒரு பேருந்து மலையில் மாட்டிக்கிச்சு, என்னென்னு செய்தி போட்டாங்க தெரியல சார். மழை வெள்ளத்தில் பாதிப்புக்கு உள்ளான பேருந்து, பாலத்தில் சிக்கிக்கொண்ட பேருந்து. 2 மணி நேரம் தான் பெஞ்சுது மழை. 2 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுக்கே மறுபடியும் பாருங்கள், இப்போ உங்கள் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு நீச்சல் அடிச்சு வர மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இப்போ சென்னை நகரங்கமே இப்படி இருக்கும் பொழுது புறநகரங்கள் இன்னும் மோசமாக இருக்கிறது. இன்னும் சப்வேல காலங்காலமாக சப்வேல இருக்கக்கூடிய தண்ணி போகாமல் என்ன தாண்டா பண்ணுவீங்க? எனக்கு புரியவே இல்லை. அப்போது 4000 கோடி ஒதுக்குறேன், 40,000 கோடி ஒதுக்குறேன்ற எல்லாத்தையும் யாருக்கு ஒதுக்குனீங்க, எங்கே ஒதுக்குனீங்க, என்ன வேலை நடந்துச்சு? இவங்க எதிர்பார்க்காத மாதிரி இப்போ ஒரு மழை வந்து மறுபடியும் பாருங்கள் திமுக எவ்வளோ ஒரு கெட்ட நேரம்னு.
எவ்வளவு மோசமான ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது மழையும் அடிஷ்னலாக ஆட் ஆகுது. அது உள்ளே வந்து தபாருங்கன்னு வெட்ட வெளிச்சம் எல்லாத்தையும் காட்டும் பொழுது அதான் சொல்லலை, திமுகவின் எதிர்காலம் என்பது இருண்ட காலமாக மாறுவதற்கான எல்லா முனைப்பும் போய் கொண்டிருக்கிறது. நம்ம அரசியல் களம் இனி எப்படி மாறப்போகுதுனாக்கா, அடுத்து அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போகிறதா, அல்லது வந்து அந்த ஆட்சி அதிகாரத்திற்குள் யாரெல்லாம் வந்து பெரிய கூட்டணி கொண்டு வர போகிறார்கள், டிவிகேவுடைய ரோல் என்னவாக இருக்கும், அவங்க கூட கூட்டணி யாராவது வருவாங்களா, இல்லை தனிச்சே நின்று மக்களை வந்து கவரக்கூடிய வேலையை அவர் செய்து விடுவாரா, சீமான் கூட்டணிக்கு செல்வாரா செல்ல மாட்டாரா, தனித்தே நின்றாலும் அவருக்கான ஓட் பர்சன்டேஜ் இந்த வாட்டி வந்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டிஎம்கே கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அதை உடஞ்சி சின்ன பின்னமாகும் பொழுது ஊழல் பிரச்சனையில் ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் ஆன அதிருப்தியில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய ஓட்டும் டிவிகேக்கும் என்டிகேக்கும் ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி என்டிகேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாட்டை துரைமுருகனுக்கும் அவருடைய சேனலுக்கும் எனக்கும் சம்மந்தம் அவர் சொன்னதாகட்டும், அது கூடுதலாக சாட்டை துரைமுருகன் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் தன்னுடைய பதவியை வந்து எடுத்துகிட்டு வெறும் யூடியூப்ன்ற மாதிரி அவர் போட்ட விஷயமா இருக்கட்டும், சாட்டை நாளைக்கு வந்து அதிமுகவுக்கு போக போகிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது அதை தாண்டியும் அவருடைய கட்டமைப்பு என்ன மாதிரி போக போகுது, இது ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கைனாக்கா, சீமானோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டாலே அந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்களா? தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். யார்? தாமோதரன் பிரகாஷ். எங்கே வேலை செய்கிறார் அதை சொல்லுங்கள் முதல்ல. நக்கீரன். நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே நக்கீரான்ட்டு அங்கே வேலை செய்யக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் வந்து எவ்வளவு மோசமான ஒரு செய்தியை பதிவிட்டிருக்காரு. அலிஷா அப்துல்லாவும் கிட்டத்தட்ட பிஜேபியோடைய ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் சீமானும் எடுத்த புகைப்படத்தை போட்டு விஜயலட்சுமி மாதிரி நாளைக்கு ஒரு பிரச்சனை வராமல் இருந்தால் சரி, அவர் போட்ட பதிவு. அப்போது விஜயலட்சுமி மாதிரி நாளைக்கு குற்றச்சாட்டு சொல்லாமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு போடுறாருன்னா அவன் புத்தியிலே என்ன மாதிரியான ஒரு இது ஓடுதுன்னு இருக்குல்ல. ஏன்டா நாளைக்கு திமுக கூட இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுடைய எம்எல்ஏ கூடயோ உன் வீட்டில் உள்ள நபர்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா சைவமா வைணவமான்னு சொன்னால் ஒத்துப்பியா நீ? பொன்முடி சொன்ன மாதிரி. அப்போது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பேசுகிறாங்க பாருங்கள். பொன்முடி இப்படி சொன்னார், அப்போ திமுகனால இப்படி தான் இருப்பீங்க, அப்போ வந்து உங்கள் வீட்டு பெண்கள்லாம் இப்படி ஆகிட்டாங்களா அப்படி ஆகிட்டாங்களான்னு சொல்லி விமர்சனம் வச்சாக்கா நீ ஒத்துப்பியா? ஒரு பெண்ணை இந்த காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு பெண்ணை முதல்ல வந்து இவங்க கார்னர் பண்ணுறாங்க, ஒரு பெண் வந்து வளர்கிறாங்க, அவங்க வந்து சமூகத்தில் வந்து அறிவு சார்ந்து அரண் சார்ந்து விளையாட்டை சார்ந்து ஏதோ ஒன்று அவங்க துறையில் சாதிக்கிறாங்கன்னா முதல் முறையாக அவங்க எடுத்து வைக்கிறதே பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய கேரக்டர் அசஸ்மெண்ட். இந்த கேரக்டரை குறித்து அவங்களுடைய என்ன சொல்கிறது யதார்த்தமான வாழ்வியல் குறித்து ஃபஸ்ட்டு கை வைக்கிறது, அவங்கள வந்து ஒரு விபச்சாரி போல் சித்தரிப்பது, அவங்க வந்து இவங்க கூட தொடர்பில் இருந்தாங்க அவங்க கூட தொடர்பில் அங்கே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, இதைத்தான் காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை திமுக சார்ந்து இயங்கக்கூடிய நபர்களும் செய்து கொண்டது. இன்றைக்கி பத்திரிக்கைக்காரன்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு பதிவு போடுறதுக்கு அவங்க பதில் போட்டாங்க, செருப்பு பிரிஞ்சுட்டா நாயன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு போய் அடிச்சிருக்கணும், நீங்கள் வீடு தேடி போய் அடிச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனேன்னாக்கா காவல்துறையிட்ட அதை கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணணும். எவ்வளோ ஒரு மலிவான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இவனெல்லாம் வந்து ஊடக வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்து ஊடகத்தில் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. இல்லை அவங்கள முதல்ல கேட்கணும், ஏன்டா அவன் குடும்பத்தில் உள்ள பொம்பளையும் சேர்த்து நாளைக்கு இந்த நாள் இப்படி தான் பேச ஃபோட்டோ போடுவோம்ல. ஒரு ஃபோட்டோனாலேயே வந்து இந்த அலிஷாவை நீங்கள் என்ன மாதிரி சித்தரித்து சொல்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி உன்னால் அப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்லல, இவன் புத்தியில் இவங்க திமுக பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு எல்லாத்துக்குமே பெண்களை இவ்வளவு ஆபாசமாகத்தான் சொல்கிற அளவுக்கு தான் இவன் புத்தியில் விதைச்சிருக்காங்க. பொழுது இவர்கள்லாம் பொன்முடியோடு சேர்ந்து செருப்பால் அடி வாங்கப்பட வேண்டிய நபர்கள். இவர்களுக்கான களசூழல் வந்து எப்போ மாறணும்னா ஆட்சி மாறும் பொழுது இன்றைக்கி பேசி இந்த மாதிரி ஆபாசமாக செஞ்சுருக்காங்க பாரு, ஒட்டுமொத்த பேர் தூக்கி வச்சு இந்த மூட்டை பூச்சி நசுக்கிற மிஷின் நவீன மிஷின் சொல்லுவாங்களா அந்த மாதிரி போட்டு ஸ்டேஷனை வச்சு குத்துன்னு குத்த வைக்கிறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நீங்கள் பொருந்திருந்து பார்ப்போம் சார், ஆட்சி மாற்றம் நடக்குதானே. உங்கள் பொன்னான நேரத்திலேயே பாரத மிக்க நன்றி. நன்றி.